இதுக்கப்புறம் நம்ம இந்த பேக்கை வந்து இதில் பிளேஸ் பண்ணிக்கலாம். கிராஸாக வேணும்னா லைட்டாக இப்படி ஸ்லாண்டிங்காக வச்சுக்கோங்க. இதில் என்ன ஒரு இதில் டபுள் சைடு போடும்போது நமக்கு கிளாத்துமே சேர்த்தி தான் தேவைப்படும். 1.10 எடுக்கிறவங்க 1.25 எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி, ஏன்னா பிரின்சஸ் கட்னாவே உங்களுக்கு ஃபுல் லென்த் கொடுக்கறனால துணி அதிகமாக தான் தேவைப்படும். அந்த மாதிரி வரும்போது இந்த ஹைட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் விடுறது பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் சைடில் ஸ்பேஸ் இருக்குது, இங்கேயும் இருக்குது, கீழேயும் நமக்கு ஒரு 1 இன்ச் தேவைப்படும். மேலே மட்டும்தான் கரெக்டாக ஷோல்டர் பாயிண்டோட நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷனுடைய லைன், அதாவது இந்த பேக் வந்து எந்த இடத்துல நமக்கு இருக்கோ அந்த லைன் வந்து நான் அப்படியே மார்க் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இதில் வந்து நம்ம எப்போவுமே பேக்கை விட ஃப்ரண்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் வேணும். அதனால் நான் இங்கே இந்த லென்த்து வந்து நான் கீழே வந்து நான் மார்க் பண்ணுறேன். அதாவது இந்த ப்ளவுஸ் முடிகிற இடத்துல தான் நான் இதை வந்து மார்க் பண்ணுறேன். ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தா இதுதான் நமக்கு லென்த்து. இதை விட ஒரு 1/2 இன்ச்சு ஃப்ரண்ட் அதிகமாக வேணுங்கிறனால நான் கீழே வந்து நான் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம டாட் பாயிண்ட்டினுடைய அளவு எவ்வளோன்னு பார்க்கலாம். 38 வந்து மிட் பாயிண்ட். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் மிட் பாயிண்டினுடைய மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். அப்போ 38 அப்படிங்கும்போது அதை நம்ம 4ஆக டிவைட் பண்ணணும். 4ஆக டிவைட் பண்ணும்போது 9.5 இன்ச்சு வரும். சரிங்களா? 9.5 இன்ச்சு அப்படிங்கும்போது நம்ம மிட் பாயிண்டினுடைய உயரம் வந்து 9.5 இன்ச்சு. இதை வந்து நீங்கள் தனியாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வெயிஸ்ட்டுக்கும் மிட் பாயிண்ட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா வெயிஸ்டில் இருந்து மிட் பாயிண்ட்ல இதையும் கணக்கு போடும்போது தான் நமக்கு வந்து மிட் பாயிண்ட்டுக்கும் வர டிஸ்டன்ஸை வச்சு தான் நம்ம டாட் வந்து பிடிக்க போகிறோம். நார்மல் ப்ளவுஸும் நார்மலாக ஒரு கிராஸ் கட்டிங்கோ ஸ்ட்ரெயிட் கட்டிங்கோ எதுவாக இருந்தாலுமே நம்ம கால்குலேட் பண்ணுற அதே மெத்தடு தான் நம்ம இதுக்கும் கால்குலேட் பண்ணுறோம். 38 30 அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 இன்ச்சு வந்து டிஃப்ரென்ஸ் வருது. அப்போ நம்ம வெயிஸ்ட் ரவுண்டு வந்து 30 தான் வருது, மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 38 இன்ச்சு வருது. அப்போ 8 இன்ச்சு பார்த்தீங்க அப்படிங்கிறது நமக்கு எக்ஸஸாக இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு துணி வந்து நமக்கு கப் ஷேப்புக்கு நம்ம கொடுத்தாகணும். ஆனால் வெயிஸ்ட் பார்த்தீங்கன்னா 30 தான் இருக்கு. இப்போ நம்ம இந்த 8 இன்ச்சுக்கு கிளாத் எக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்ம 4ஆக டிவைட் பண்ணிக்கலாம். ஒரு 3 இன்ச்சு வருது அப்படின்னாலும் 4ஆக தான் டிவைட் பண்ணும். 2.5 இன்ச்சு வருது அப்படின்னாலும் 4ஆக தான் டிவைட் பண்ணும். இல்லை 6 இன்ச்சு அப்படின்னாலும் 4ஆக தான் டிவைட் பண்ணும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா மிட் பாயிண்ட் வந்து 34 வருது, 28 இன்ச்சு வந்து வெயிஸ்ட் வருது அப்படின்னா என்ன வித்தியாசம் அப்படின்னா 6 இன்ச் வருதுங்களா? இதை நம்ம 4ஆக பிரிக்கும் போது 1.5 இன்ச்சு வரும். அதுவே 32 வருது, 28 வந்து வெயிஸ்ட் அப்படின்னா 4 இன்ச்சு வருது. இதை நம்ம 4ஆக டிவைட் பண்ணும்போது 1 இன்ச்சு வரும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 38 30 வருது. அப்போ 8 இன்ச்சு டிவைட் இது வருது. அப்போ 4ஆக டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 2 இன்ச்சு வருது. அப்போ நம்ம ஒன் சைடு டாட்டினுடைய அளவு தான் இந்த 2 இன்ச்சு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அப்படிங்கிறதெல்லாம். அப்போ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும். 4ஆக பிரிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பக்கம் அளவு தனியாக கொடுக்க போகிறோம், இந்த பக்கமும் அளவு வந்து நம்ம தனியாக கொடுக்க போகிறோம். இப்போ 2 இன்ச்சு அப்படிங்கும்போது இங்கே வந்து 2 இன்ச்சு 2 இன்ச்சு என்ன கணக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு இங்கே 2 இன்ச்சு கொடுக்குறோம், இங்கே 2 இன்ச்சு கொடுக்குறோம். சப்போஸ் இதுவே உங்களுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து தையலுக்காக கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இது எதுக்காக அப்படின்னா இங்க டாட் வந்து நம்ம பிடிச்சி தைக்க போறோம், அதுக்காக. அப்போ ஒரு டாட்டுக்கான அளவுகளை வந்து நம்ம 2ஆ டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ இங்க 2 இன்ச்சு இங்க 2 இன்ச்சு அவ்வளவு கொடுக்கும் போதுதான் நமக்கு அந்த இடத்துல கப் ஷேப் வந்து லூஸ் கிடைக்கும். இது வந்து டபுள் சைடுக்கு மட்டும்தான் இந்த கால்குலேஷன் நான் சொல்றேன். நீங்க ஒன் சைடுக்கு வந்து இதை வந்து நீங்க இது பண்ணாதீங்க. டபுள் சைடு டாட் பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த கால்குலேஷன். இப்போ 2 இன்ச்சு வர்றது இந்த பக்கம் 2 இன்ச்சு இந்த பக்கம் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஒரு நீங்க இங்க எவ்வளவு பிடிச்சு தைப்பீங்களோ அந்த அளவுக்கு சைடுல கிளாத் விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. கீழே வந்து ஒரு 1 இன்ச்சு நீங்க எக்ஸ்ட்ராவை விட்டுருங்க. இப்ப இது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? சாதாலையும் போடலாங்க. நமக்கு மேக்சிமம் இது மாதிரி
நம்ம நார்மல் சைஸுக்கு வந்து துணி கம்மியா போதும். சப்போஸ் நம்ம ஒரு 40, 50 எல்லாம் போடும்போது இந்த அகலம் வந்து நமக்கு அதிகம் தேவைப்படும். அந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் கிராஸா போட்டா கிளாத் கிடைக்கும். உங்களுக்கு ஸ்ட்ரைட்லயும் போட்டுக்கலாம், கிராஸ்லயும் போட்டுக்கலாம், எப்படி வேணா போட்டுக்கலாம். உயரம் பாத்தீங்க அப்படின்னா கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்கேன், சைட்ல எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன், முன்னாடியே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன், மேல மட்டும்தான் ஈவனா விட்டுருக்கேன். இந்த லைன் வந்து நமக்கு பேக்கினுடைய லைன். இதுதான் வந்து நம்ம பாடியினுடைய அளவு. இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன், இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆம்ஹோல் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது இந்த போர்ஷன் வந்து நமக்கு மேலே ஏறும். அப்போ நான் இங்க என்ன பண்றேன், ஆம்ஹோல் வந்து சின்னதாகும். இங்க வந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதாவது கீழே இருக்கிறதுக்கு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மார்க்கிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிறதுல தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு 3/4 இன்ச்சுக்கு கீழே ஒரு லைன் மட்டும் போட்டுக்கோங்க. இந்த 3/4 இன்ச்சோட இந்த லைனை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. இதை அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பிரின்சஸ் கட் போட்டு ஸ்டிச் பண்றவங்களுக்கு இது வந்து ஒரு சின்ன சேஞ்சாக மட்டும்தான் இருக்கும். ஆனா புதுசா பார்க்கும்போது கொஞ்சம் இதா இருக்கும். பின்னாடி கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் இது பண்ணிட்டு இந்த லிங்க் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து நீங்க மறுபடியும் இதை பார்த்துக்கலாம். இப்போ ஆம்ஹோல் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறதே தான். இங்க எதுக்காக நான் விட்டுருக்கேன் அப்படின்னா, இங்க கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது கிளாத் வந்து நமக்கு பத்தாம போயிடக்கூடாது அப்படிங்கறக்காக இங்க எவ்வளவு 3/4 இன்ச் விட்டுருக்கோமோ அந்த 3/4 இன்ச்சை இங்க தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்ல எப்பவும் போல நெக்கு மார்க் பண்ணிக்கோங்க, இதே ஷோல்டர் அளவுக்கு. இப்ப எல்லா மார்க்கிங்கும் சொல்லுங்க. சரி சரிங்க. அவ்வளவுதான், அது மட்டும்தான் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் போர்ஷன் பாத்தீங்க, ஃப்ரண்ட் இல்ல இப்போ ஃப்ரண்ட் பேக் தட்டு நீங்க நார்மல் பிளவுஸ்க்கு எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட் வந்து அந்த ஃப்ரண்ட் போர்ஷன்ல பேக்க நம்ம பிளேஸ் பண்ணிட்டு நம்ம டாட்டை வந்து 4ஆ டிவைட் பண்ணி அது கூட 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ உங்களுக்கு சீம் எவ்வளவு தேவை அது மியூட் போட்டுருங்க. அதை மட்டும் நீங்க சேர்த்திட்டு ரெண்டு பக்கம் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆம்ஹோல் சைடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3/4 இன்ச்சுக்கு கீழே டவுன் பண்ணி மட்டும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த லைன் எதுக்காக அப்படின்னா நம்ம இந்த இடத்துல பிரின்சஸ் கட்டுக்கு கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது இந்த ஆம்ஹோல் வந்து மேலே ஏறும். அப்படி ஏறும்போது நமக்கு ஆம்ஹோல் ரவுண்டு பத்தாம போயிடும். அதனால நம்ம அதுக்கான ஸ்பேஸ் வந்து இங்க கொடுத்துருக்கோம். அவ்வளவுதான். மற்றபடி இந்த லைன் எல்லாம் நம்ம அதுக்கப்புறமா பார்த்து எங்க நாச் போடணுமோ அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்ப ஷோல்டர் மார்க் பண்ணிட்டேன், ஃப்ரண்ட் லைன் மார்க் பண்ணிட்டேன், இது எல்லாமே நான் உங்களுக்கு இது பண்ணிட்டேன். இப்போ வந்து பேக் தட்டை வந்து நம்ம எடுத்துடலாம். இது ஃப்ரண்ட் நெக் எவ்வளவோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து ஒரு 6.5 இன்ச்சு, 6 + 6 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆம் ஹோல் வந்து இந்த ஆம் ஹோல் லைன் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் போட்டுக்கோங்க. கீழே இருக்க லைன்ல 3/4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க இல்லையா, அது வரைக்கும் போட்டுக்கோங்க. இப்ப இங்க வர ஆம்ஹோலை நான் இங்க எவ்வளவு 3/4 இன்ச்சு இறக்கி இருக்கேனோ அந்த அளவுக்கு இறக்கி தான் ஃப்ரண்ட் ஆம்ஹோல் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த சைட்லயும் பாத்தீங்கன்னா இந்த இடம் எங்க வருதோ அங்கதான் நம்ம நாச் போடணும். இல்லாட்டினா உங்களுக்கு ஃப்ரண்ட்டும் பேக்கும் மேட்ச் ஆகாது. அதனால இது எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல கரெக்டா வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபைனலா பண்ணா கூட போதும், இப்ப தேவையில்லை. நெக்கு வந்து உங்களுக்கு இதே அளவு போதும் அப்படின்னா இதுலயே நீங்க ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இல்ல நல்லா வைடா வேணும் அப்படின்னா பேக் நெக்கு என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு
எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதில் வந்து நீங்கள் ரவுண்ட் போட்டுக்கோங்க. என்ன ஷேப் வேணுமோ அது போட்டுக்கலாம். ரவுண்டு, டைமண்ட் நெக்கு எப்படி வேணாலும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே லைட்டாக வர கிராஸை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ஒரு 1/4 இன்ச்சாவது அதிகமாக வரும் இங்கே கிராஸ் பண்ணணும்னா. பண்ணலை அப்படின்னா சும்மா லைட்டாக தான் இருக்கும். இங்கே நம்ம கிராஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி தான் ஆகணும். அதை வந்து கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நெக்கு வந்து லூஸ் வரும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/2 இன்ச்சுக்கு மார்க் போட்டு இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக தள்ளியிருக்கேன்னு தெரியும். நெக்கு வைடு கொடுக்கும்போது நெக்கு லூஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த 2 அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பண்ணுறோம். இது வந்து பிரின்சஸ் கட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா ப்ளவுஸ்க்குமே நம்ம பண்ணுறது தான். இந்த இடம் வந்து நமக்கு லூஸ் வந்துருச்சு அப்படின்னா ஷோல்டர் எல்லாமே நமக்கு லூஸ் ஆகும். அதனால எப்பவுமே ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நல்லா டைட்டாக போடும்போது, ரொம்ப டைட்டாக இருந்தால் தான் ஒரு டே ஃபுல்லாக போடும்போது கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் ஆகி கரெக்டாக வரும். போடும்போது லூஸாக போட்டோம்னா நாள் போக போக ப்ளவுஸ் ரொம்பவே லூஸ் ஆகும். அதனால எப்பவுமே தைக்கும் போது கொஞ்சம் டீப் நெக்கு, ரவுண்ட் நெக்கெல்லாம் நம்ம வச்சு தைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி போட்டிங்க அப்படின்னா தான் நம்ம உடம்பு வேர்வை இதெல்லாம் ஃப்ளெக்சிபிள் ஆக ஆக கொஞ்சம் லூஸ் கொடுக்கும்போது ஈவினிங் வரைக்கும் நம்ம போடுறோம் அப்படின்னா நார்மலாக இருக்கும். போடும்போதே கொஞ்சம் லூஸ் கொடுத்து போட்டோம் அப்படின்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு ப்ளவுஸ் ரொம்பவே லூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அது வந்து மெட்டீரியலோடைய இதுதான், அதை வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதனால தைக்கும் போது ரொம்ப டைட்டாக மூச்சு விட முடியாத அளவுக்கு தேவையில்லை, ஓரளவுக்கு இழுத்து டைட் பண்ணி போடுற மாதிரி போட்டிங்கன்னா தான் நேரம் ஆக ஆக கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். அது வந்து மெட்டீரியல் பொறுத்து ஒவ்வொரு மெட்டீரியலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த பனாரஸ் இந்த மெட்டீரியல் எல்லாம் அது லூஸாக தான் போட்டாகணும், அது டைட்டாக போட முடியாது. மற்ற எந்த ஒரு மெட்டீரியலாக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் போடும்போது ஃபர்ஸ்ட் ஹூக்கு கொஞ்சம் டைட்டாக போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் போட்டாச்சு. சொல்லுங்க. ஆமாங்க. ஆமா. இல்ல இந்த லைன் போடலன்னா கட் பண்ண வேண்டாமான்னு கேக்குறீங்க. அது வந்து நீங்க என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க இங்க ஒரு டாட் பிடிப்பீங்க இல்லையா, அப்ப வந்து இங்க என்ன ஆகும்னா லைட்டா ஒரு கார்னர் மாதிரி இப்படி நீட்டிட்டு வரும். சரிங்களா? அதை நீங்க ஸ்ட்ரெயிட் பண்ணி தான் ஆகணும். அது பண்ணலைன்னா நம்ம பிளவுஸ்னோட ஷேப்பே பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷன் பாத்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டா வந்து இப்படி முன்னாடி வளைஞ்ச மாதிரி இருக்கும், ஒரே ஸ்ட்ரெயிட்டா வராது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு இடத்துல பிடிக்கிற டாட்டுக்குமே அதுக்கு அடுத்த போர்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். சரிங்களா? இப்ப நான் இதை கிராஸ் பண்ணி இங்க ஒரு டாட் பிடிக்கும் போது இப்படி கிராஸா இருக்கிறது இப்படி ஸ்ட்ரெயிட்டா வரும். சரிங்களா? அதே மாதிரி இங்க வந்து நான் டாட் பிடிக்கும் போது இது இப்படி முன்னாடி வரும். அப்ப அந்த முன்னாடி வர போர்ஷனை வந்து நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா தான் ஃபினிஷிங்கும் நீட்டா இருக்கும். அந்த இடம் வந்து இப்படி நீட்டிட்டு நமக்கு வந்து ஹூக் போடும்போது லூஸ் கொடுக்காம தூக்கிட்டு இருக்காம படிஞ்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த இடம் நம்ம கட் பண்ணி தான் ஆகணும். அது அளவு தான் மாறுமே ஒழிய கட் பண்றதை கட் பண்ணுவோம். இங்க 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்க கட் பண்ணுவோம். அதே மாதிரி கிராஸ் கட்டிங் அப்படின்னா அதிகமா கட் பண்ணுவோம், ஸ்ட்ரெயிட் கட் அப்படின்னா கம்மியா கட் பண்ணுவோம். ஏன்னா ஸ்ட்ரெயிட் கட் வந்து ரொம்ப எக்ஸ்பெண்ட் ஆகாது, கிராஸ் கட் வந்து ரொம்ப எக்ஸ்பெண்ட் ஆகும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி 1/2 இன்ச்சா 3/4 இன்ச்சா அப்படிங்கிறது நெக்கினுடைய டீப்பை பொறுத்தும் அந்த என்ன கட்டிங் போடுறோங்கிறத பொறுத்து தான் வரும். ஆனா நம்ம இங்க மெஷர் பண்ணும்போது நமக்கு 1/4 இன்ச்சு கம்மியா இருக்கணும். பேக் வந்து இப்போ 9.75 வச்சிருக்கோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வந்து 9.5 தான் வரணும். அது வந்து ஃபர்ஸ்டே மெஷர் பண்ணிக்கிட்டாதான், இதுக்கப்புறம்லாம் நம்ம மெஷர் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் வந்துடும், பண்ண முடியாது. நார்மல் பிளவுஸா இருந்தா நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணும்போது இங்கெல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 1/4 இன்ச்சு பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து 1/4 இன்ச்சு கம்மியா இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான், ஏன்னா நம்ம டாட் இங்க பிடிச்சாலுமே நம்ம மெஷர் பண்றது இங்க, அதனால இந்த டாட்டுக்கும் நம்ம இங்க பிடிக்கிற இதுக்குமே சம்பந்தமே கிடையாது. ஏன்னா டாட் வந்து இங்க பிடிச்சிருவோம், இங்க வந்து எப்பவும் போல லூஸ் இருக்கதான் செய்யும். அதனால இங்க நம்ம 1/2 இன்ச்சா 1/4 இன்ச்சா அப்படிங்கிறது என்ன டீப் வைக்கிறோம், என்ன கட்டிங் போடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். எதுவா இருந்தாலும் 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு அப்படிங்கிறது கம்பல்சரி கட் பண்ணி தான் வரணும். அளவுதான் வித்தியாசம் வருமே ஒழிய கட் பண்றது ஷோல்டர் கிட்டையும் சரி இங்கேயும் சரி நம்ம லைட்டா கட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ இது வந்து நம்ம இதுலதான் ஆம் ஹோல் வந்து
டீப் ஆர்ம் ஹோல் வந்து போடுறோம். இப்போ நம்ம வந்து மிட் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இது ஏற்கனவே இங்க என்ன கால்குலேஷனுக்கு மிட் பாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மிட் பாயிண்ட் 38 அப்படிங்கும்போது அதை நம்ம 4ஆ பிரிக்கிறோம். நான் இங்க இருந்து தான், அதாவது சீம் அலவன்ஸ் விட்டுட்டு தான் நான் 9.5 இன்ச்சுக்கு மார்க் பண்றேன். இது வந்து 1/4 மிடில் செஸ்ட், சரிங்களா? 4ல ஒரு பங்கு. இப்ப இங்க என்ன அளவு வருதோ இங்க வந்து 9.5 வைக்கிறேங்களா? அப்ப அதுல பாதி 4.25 வந்து இங்க வைக்கிறேன். இதுல எந்த லைன்ல நான் மார்க் பண்றேன் அப்படிங்கறத கவனமா பாத்துக்கோங்க. இங்க போட்ட லைன் இல்ல, இங்க நான் எக்ஸ்டெண்ட் பண்ண லைன்ல வந்து 4.25 வந்து நான் மார்க் பண்றேன். இங்க இருந்து 9.5, இங்க இருந்து 4.25. 4.25 அப்படிங்கிறது 9.5ல பாதி. அதே 4.25 கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க. 3.25க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மார்க்கிங் எல்லாமே யூஸ்வலா நம்ம நார்மலா போடுற பிளவுஸுக்கு பண்ற மார்க்கிங் தான். ஆனா அதுல வந்து இங்க ஃப்ரண்ட்ல மட்டும் ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளுவோம். இது கட் பண்ணி ஜாயின் பண்றனால நான் இந்த மிட் பாயிண்ட வந்து நான் உள்ள தள்ளல. எங்க நான் மார்க் பண்ணிருக்கேனோ அதே இடத்துல தான் இருக்கு. 4.25 இந்த அளவு, கீழே அதே மாதிரி 4.25 1 இன்ச் மேல வச்சு 3.25க்கு ஒரு மார்க்கிங் பண்றேன். ஓகேங்களா? இந்த மார்க்கிங்ல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஆர்ம் ஹோல் பாத்தீங்கன்னா 3/4 இன்ச் டவுன் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு. பேக்ல எதுவுமே பண்ணல, ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு 3/4 இன்ச் டவுன் பண்ணியிருக்கேன். அதுலதான் டீப் ஆர்ம் ஹோல் நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கு யூஸ்வலா நீங்க எல்லா பிளவுஸுக்கும் போடுற அதே ப்ரொசீஜர் தான். கீழே மட்டும் பாத்தீங்கன்னா டாட்டை 4ஆ பிரிச்சுட்டு எக்ஸஸா நம்ம வந்து லைன் கொடுத்துருக்கோம். இந்த ஹைட் மட்டும் எங்க நம்ம டவுன் பண்ணியிருக்கோமோ அதுல இருந்து சைடு எவ்வளவு ஹைட் வருதோ அதை மட்டும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இந்த சேஞ்சஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த பிரின்சஸ் கட்டுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். இப்ப இதனுடைய மிட் பாயிண்ட் 9.5, ஒன் சைடு பாத்தீங்கன்னா 4.25, அதே மாதிரி அண்டர் பஸ்டுக்கு வந்து 4.25, அதுல இருந்து மேல வந்து 3.25 1 இன்ச் மேல வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த 3 பாயிண்ட்டும் தான் நமக்கு முக்கியம். இந்த 3 இன்ச் ஆர்ம் கீழே இறக்கினது ஸ்டாண்டர்ட் ஆனா பிரின்சஸ் கட்டுக்கு மட்டும். அதான் பிரின்சஸ் கட்டுக்கு எல்லா மெஷர்மென்ட்டுக்கும் எல்லாத்துக்கும் அப்படிங்கறத விட நீங்க இங்க கட் பண்ணி ஜாயின் பண்றதுக்கு மட்டும்தான். நீங்க சும்மா நார்மலா ஒரு கட் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா நீங்க இந்த சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. இங்க ஒரு 3/4 இன்ச் பக்கம் நம்ம கட் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது மட்டும்தான் இங்க 3/4 இன்ச் இங்க 3/4 இன்ச் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எல்லாத்துக்குமே அதே தாங்க. ஏன்னா ஆர்ம் ஹோல் கிட்ட வந்து பர்டிகுலரா அவ்வளவுதான் வெட்டுவோம், அதுக்கு மேல பண்ண மாட்டோம். அதனால எந்த சைஸா இருந்தாலுமே கீழே டவுன் 3/4 இன்ச், டாட்டுக்கு வந்து இந்த பக்கம் 3/4 இன்ச், அதை மட்டும் கரெக்டா வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுடைய மிட் பாயிண்ட் என்னவோ அதுதான். உங்க பிளவுஸுக்கு நீங்க என்ன அளவு எடுக்கிறீங்களோ, இப்ப 40 வந்துச்சுன்னா 10 வைக்கணும், 34 வந்துச்சுன்னா 8.5 வைக்கணும். உங்க பஸ் பாயிண்ட்ல ஈஸ் அலவன்ஸ் இல்லாம என்ன எடுக்கிறீங்களோ அதுதான் நீங்க இங்க மார்க் பண்ணணும். உங்களுடைய மிடில் செஸ்ட் என்னவோ அதுதான் மார்க் பண்ணணும். 13 போது உங்க மிடில் செஸ்ட் எவ்வளவுன்னு சொல்லுங்க. 40னா 10 இன்ச் வருங்க. எல்லாத்துக்குமே அதேதான். எல்லாத்துக்குமே இப்ப நீங்க உங்களுக்கு வந்து இப்போ இங்க 7 இன்ச் வருது அப்படின்னாலும் நீங்க 6 இன்ச் வச்சுக்கலாம், 4 இன்ச் வருதுனாலும் 3 இன்ச் வச்சுக்கலாம். ஓகே, சொல்லுங்க. ஆமா, இங்க இருக்க ஆர்ம் ஹோல் பாயிண்ட் அதுல இருந்து 3/4 இன்ச் தள்ளி இருக்கேன். ஏன்னா இது வந்து உயரமும் மேல போகும், டாட் பிடிக்கும் போது சைடு போர்ஷனும் உள்ள வரும். அதனால மட்டும் அந்த 3/4 இன்ச் வந்து நான் இது பண்ணிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து லைன் போட்டுக்கோங்க. இதுதான் நமக்கு சென்டர் லைன். இப்போ இந்த அண்டர் பஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல நம்ம 2 இன்ச்சா மார்க் பண்ணிக்கிறோம்.
இந்த 2 இன்ச் எதுன்னு தெரியும். இங்க இருக்க 2 இன்ச்சும் இங்க இருக்க 2 இன்ச்சும் தான் நம்ம இங்க மார்க் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம மிடில் செஸ்ட்ல இருந்து வெயிஸ்ட மைனஸ் பண்ணும்போது என்ன வருதோ அந்த அளவை தான் நம்ம வந்து சைட்ல கொடுத்துருக்கோம். அதே அளவை தான் 2 சைட்லயுமே நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணும்போது இங்க இருக்கிறது வந்து உங்களுக்கு இந்த இடம் க்ளோஸ் ஆயிரும். அப்போ உங்களுக்கு வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து அஃபெக்ட் ஆகாது, கரெக்டா வந்துடும். சரிங்களா? இந்த டாட் பாயிண்ட்ல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா கீழே இருந்து இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க, இதையும் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க, இந்த டாட் பாயிண்ட்டுக்கு கிராஸ் பண்ணிக்கோங்க. மேம் இந்த கீழே வந்து 4.25 வச்சீங்கல்ல, ஆமாங்க. அதுல இங்க திரும்ப 3.25க்கு கீழே எவ்வளவு விட்டீங்க? 1 இன்ச்சுங்க. இது 1 இன்ச்சு மேல. இது நார்மலா நம்ம வைக்கிற பிளவுஸுக்கு வைக்கிற அதே கப் ஷேப் தான், நார்மல் பிளவுஸுக்கு வைக்கிற அதே தான். இப்ப இதுல வந்து நம்ம இந்த ஆர்ம் ஹோல் பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த மாதிரி வர்றதுக்கெல்லாம் ஒன்னா இந்த சென்டர் பாயிண்ட்ல லைன் வரும், இல்லையா இந்த பக்கம் இப்படிதான் வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு சென்டர் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு இது டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் வர மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இங்க நம்ம வந்து 3/4 இன்ச் தானே விட்டுருக்கோம், நம்ம இங்க வந்து 1 இன்ச் கட் பண்ணும்போது அது கரெக்டா வருமா அப்படிங்கிற டவுட் வரும். நம்ம ஆல்ரெடி எந்த ஒரு மெஷர்மெண்ட்டுமே விடல அப்படின்னா கூட இங்க 1/2 இன்ச்சுக்கு நம்ம டாட் பிடிப்போம் இல்லைங்களா? அந்த அளவு வந்து இது இது வந்து ஈக்குவல் ஆயிரும். அதனால இந்த கேப் வந்து உங்களுக்கு ஒரு 1 இன்ச் அல்லது 3/4 இன்ச் வர்ற மாதிரி நீங்க வந்து லைன் போட்டுக்கோங்க. சொல்லுங்க. இந்த ஆம்ஹோல் பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட்ல இருந்து நம்ம கிராஸ் பண்ணிக்கிறோம். நம்ம நார்மலா உங்க பிளவுஸுக்கு நீங்க டாட் போடுவீங்க இல்லையா, ஆம்ஹோல் டாட், சேம் அதே தான். நமக்கு வந்து இந்த ஒரு பிரின்சஸ் கட்டுக்கு வர ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க அதனுடைய அளவு, அது மேக்சிமம் இந்த மாதிரி டீப் ஆம்ஹோல் வர்றதுக்கு எல்லாமே இந்த மாதிரி வரும். ஆனா பிரின்சஸ் கட் அப்படிங்கும் போது ஒன்னா இப்படி ஸ்ட்ரைட்டா மேல வரும், இல்லாட்டினா இப்படி உள்ள தள்ளி வரும், இந்த லைன்ல வராது. ஆனா நார்மலா போடுற ரவுண்ட் நெக் இந்த மாதிரி ஷோல்டர் எல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு மேக்சிமம் இதுல மிட் பாயிண்ட்ல வரலாம், இல்ல கொஞ்சம் மேல கீழே அந்த மாதிரி வரலாம். சரிங்களா? அது வந்து நம்ம இங்க இருந்து எப்படி கிராஸ் கொடுக்குறோமோ அது மாதிரிதான். இது உங்களுக்கு 1/2 இன்ச் மேல போயிட்டாலும் தப்பு இல்ல, 1/2 இன்ச் கீழே போயிட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. அந்த ஷேப் வந்து உங்களுக்கு எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. அதனால இதை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இந்த மிட் பாயிண்ட்லயே வரணுங்கிறது கிடையாது. நீங்க வந்து கரெக்டா அந்த ஒரு கப் ஷேப் வந்து நமக்கு எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கறத வச்சுதான் இந்த லைனை வந்து நம்ம மார்க் பண்றோம். ஓகேங்களா? இப்போ இதுல வந்து நம்ம ஒரு ஷேப் வந்து, ஏன்னா எல்லா இடத்துலயுமே நம்ம ஸ்ட்ரைட்டா போட்டாலுமே ஒரு கர்வ் கொடுத்துதான் நம்ம வந்து கட் பண்ணுவோம். சரிங்களா? ஏன்னா நம்ம பாடி ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி தான். இப்போ இது இப்படி இந்த ஷேப்ல இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம அதுலயே நம்ம கட் பண்ணிட முடியாது. அதுக்கு பதிலாக நீங்க ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு கூட ஷேப் கொடுத்துக்கலாம். இந்த ரெண்டு லைனுக்கும் கனெக்ட் பண்ணி ஒரு ஷேப் கொடுத்துட்டு இதை வந்து இப்படி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதையும் கர்வ் லைன் வச்சுதான் கனெக்ட் பண்ணணும். இதை வந்து நான் ஒரே கட்டிங்ல தான் ஃபோல்டு பண்ணி தான் கட் பண்ணுவேன். ஆனா ஷேப் உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இது சொல்றேன். இப்போ இந்த அவுட்லைனை வந்து நான் கட் பண்றேன், அப்பதான் நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கட் பண்ண முடியும். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுருங்க, ஏன்னா இதை நான் கட் பண்ணிட்டேன்னா மறுபடியும் உங்களுக்கு இதாகும். அதுவுமே நீங்க வந்து லைட்டா இந்த லைன்ல இருந்து இந்த கர்வ் வச்சு அதே மாதிரி இந்த லைனுக்கும். ஆனா நம்ம வெட்டும் போது மேக்சிமம் இது ரொம்ப பெண்ட் பண்ண மாட்டோம், இது ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டா தான் வரும். ஏன்னா இந்த இடத்துல பல்ஜி ஆகக்கூடாது, பிளாட்டா தான் வேணும். அதனால இது ரொம்ப பெண்ட் பண்ண மாட்டோம், சும்மா லைட்டா ஒரு ஷேப்புக்கு தான் கொடுப்போம். கீழே மட்டும்தான் நமக்கு முக்கியம். பட்டி ஜாயின் பண்றதுக்கு அந்த 1/4 இன்ச் போகுமே, அதுல
அலவன்ஸ் கொடுக்க வேண்டாம். அது எதுவும் நீங்க பண்ண வேண்டாம். இப்ப நான் மேக்சிமம் நான் சொல்றது எல்லாமே இங்க மட்டும்தான் சீம் அலவன்ஸ் சொல்லியிருக்கேன். மத்த இடத்துல எல்லாம் எங்கேயுமே நான் சீம் அலவன்ஸ் சொல்லல. அது எல்லாமே இன்க்ளூடிங் தான். சரிங்களா? நீங்க அதுக்கு தனியா நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. மாசு சுற்றுலா எடுக்காம மிடில் கிளாஸ் வச்சுதானே நீங்க இப்போ எல்லாமே சொல்லி கொடுத்தீங்க. இதுல பேக் வந்து மார்பு சுற்றளவு செஸ்ட் ரவுண்ட் வச்சுதான் சொல்லி தரேங்க. இது மட்டும் மிடில் செஸ்ட் வச்சு சொல்லி தரீங்க. இந்த கப் ஷேப்புக்கு மட்டும்தான் மிடில் செஸ்ட் வச்சு சொல்லி தரேன். மத்தபடி இது எல்லாமே பேக் என்ன செஸ்ட் ரவுண்டோ அதை வச்சுதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இங்க என்ன ஹைட் கொடுக்குறீங்க அப்படிங்கறத வச்சுதான் இந்த பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் நான் மிடில் செஸ்ட் எடுத்திருக்கேன். சரிங்களா? நீங்க இங்க மார்க் பண்றது எல்லாமே செஸ்ட் ரவுண்டு தான். எதுங்கம்மா? இதுங்களா? ஒரே நிமிஷம் இருங்க, அது நான் வெட்டும் போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆம்கோல் பாத்தீங்கன்னா கீழே இருக்க லைன்ல தான் வெட்டுறேன். அதே மாதிரி கீழையும் அந்த 1 இன்ச் விட்டுதான் விட்டுருக்கேன். இப்ப இந்த நாட்ச் வந்து நம்ம போட்டுக்கலாம். 3/4 இன்ச் தள்ளி வச்சிருக்க நாட்ச் தான் நான் போட்டிருக்கேன். இப்ப இந்த இடத்துல வந்து எந்த இடம் வந்து நம்ம ஹைட் கொடுத்துருக்குறோமோ, நான் பேக் வச்சுதான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அதை விட ஒரு 1/2 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ஃப்ரண்ட்டுக்கு நாட்ச் போட்டுக்கோங்க. இதுக்கு நேரா இதுதான் ஃப்ரண்ட் ஹைட்டு, இதுக்கு வந்து நாட்ச் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த மிட் பாயிண்டை வச்சு ஸ்ட்ரைட் பாயிண்டை வச்சு இதை வந்து நீங்க ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கரெக்டா இந்த ஸ்ட்ரைட்டு இந்த லைனை வச்சு இதை வந்து ஸ்ட்ரைட்டா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் நமக்கு, ஏன்னா உங்களுக்கு இந்த கர்வ் லைன் வந்து ஒவ்வொரு இடத்துல தனித்தனியா நீங்க போட்டீங்கன்னா ஷேப் வந்து ரெண்டும் ஒரே மாதிரி வராது. இல்லாட்டினா இந்த ஒன் சைடு கட் பண்ணி அந்த பீஸை எடுத்து இதுல வச்சு இதை நம்ம கட் பண்ணோம். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா நல்லா விசிபிளா தெரியற மாதிரியே வச்சுக்கோங்க. இப்படி திருப்பிக்கோங்க. ஓகேங்களா? நீங்க மார்க் பண்ண லைன் இதுதான். இப்ப இந்த ஷேப்பை வந்து கட் பண்ணிக்கோங்க. கரெக்டா அந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் தான் நிறுத்திடணும். அதுக்கு மேல நம்ம கொண்டு போக கூடாது. கீழே இருக்க லைனையும் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இந்த ஹைட்டை பார்த்து நம்ம நாட்ச் போட்டுக்கலாம். இப்போ நீங்க இதை ஓபன் பண்ணும்போது இப்படிதான் இருக்கும். இப்போ நீங்க இதை ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கப் ஷேப் வந்து அண்டர் பஸ்ட் டைட்டாகவும் கப் ஷேப் வந்து நல்லா லூஸாகவும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இது வந்து நம்ம இடையில கட் பண்ணினது. இப்போ இந்த போர்ஷன் வந்து இதனுடைய மார்க்கிங் வந்து எப்படின்னு கேட்டீங்க. இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நீங்க ஸ்ட்ரைட்டா லைன் போட்டுட்டு இந்த ஸ்கேலை வச்சு 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அது ஒன் சைடு போட்டிங்கனாவே போதும். அதை வச்சே நம்ம ஆப்போசிட் சைடும் ஃபோல்டு பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க இதுல வந்து வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து கரெக்டா வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். இப்போ இடுப்பினுடைய சுற்றளவு வந்து நம்ம 30 இன்ச்சு, அதை நம்ம 4ஆ பிரிக்கும் போது 7.5 இன்ச்சு வருது. பிளஸ் 2 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. சரிங்களா? அப்போ நமக்கு 10.5 இன்ச்சு வந்து ஃப்ரண்ட்ல வரணும். இங்க வந்து சீம் லைன் எதுவோ நீங்க எவ்வளவு இங்க விட்டுருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு சீம் லைன். இதை வச்சு ஜாயின் பண்ணி தைக்கும் போது அது உள்ள போயிடும்.
இப்போ இங்க இருந்து 4.5 உங்களுக்கு நான் லைன் போட்ட இடம் கரெக்டா 10.5 வரும். சரிங்களா? நீங்க அதுக்காக தான் இங்க கரெக்டா கிளாத் விட்டுருக்குறோம். கட் பண்றதும் கரெக்டா கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1/4 வெயிஸ்ட் பிளஸ் 2 இன்ச் 2 இன்ச் அப்படிங்கிறது இங்க நம்ம தைக்கிறதுக்காகவும் இங்க விடுற சீம் அலவன்ஸும் சேர்த்து தான் 2 இன்ச். ஆக்சுவலா வர இது மிடில் செஸ்ட் சாரி வெயிஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா 7.5 எந்த வெயிஸ்ட் ரவுண்ட் வந்தாலும் கூட 2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு 9.5 இன்ச் வரும். சாரி 9.5 இன்ச் வரும். அப்போ நம்ம இங்க இருந்து மெஷர் பண்ணும்போது 4.25, இங்க இருந்து மெஷர் பண்ணும்போது இது. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட லைன் தான், அதோட நீங்க லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த லைனை போட்டுட்டு அதுல வந்து இதை வச்சுக்கோங்க சைட் போர்ஷனை. ஏன்னா இதை ஃபர்ஸ்ட் நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஜாயின் பண்ணும்போது ஈவனா வராது. அதனால இந்த நாட்சும் இதையும் மேட்ச் பண்ணிக்கோங்க. இங்க எந்த இடத்துல ஹைட் வருதோ அது வேஸ்ட் ரவுண்ட். இதை வந்து இந்த அளவுக்கு நீங்க கட் பண்ணிக்கோங்க. அதனாலதான் இங்க சைட்ல வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுறோம். இங்கேயும் நாட்ச் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து சைடு ஈவனா வந்துடும். ஏன்னா நமக்கு மேக்சிமம் எல்லாத்துலேயுமே இந்த சைடு ஜாயின் பண்றது தான் கரெக்டா வரணும். அப்போ இதுல தையல் போடும்போது இதுல இருந்து இது வந்து நமக்கு கரெக்டா வரும் இந்த சைடு.